நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத அஸ்வின் சார் தான் எங்களுக்கு அனுப்பி வச்சாரு. அவர் தான் நியூஸ்ல போட சொன்னாரு. அந்த ரவுடி பசங்க பேசினதெல்லாம் இன்னும் என் காதுல அப்படியே ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னால நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேரு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட. நீ பண்ணதெல்லாம் போதும். பிரியாவும் சுத்தியும் 2 பேரும் சென்னைக்கு போகட்டும். நீங்களே பாக்குறீங்கல்ல, அந்த ஆளு பண்ண வேலையெல்லாம் நாங்க இப்ப அனுபவிக்கிறோம். நாங்க போறோம். நான் உங்க மேலேயும் ரொம்ப கோவமா இருக்கேன். என் அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? அதுவும் அத்தை கூட அங்க தனியா இருக்கணுமா, அதுவும் சென்னையில. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் மட்டும்தான். இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே நேரத்துல பாவக்காய், அப்புறம் வேப்பல, அப்புறம் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. லேடிஸ் சுடிதார் விற்கிறவரு சென்னையில இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்க விற்பாரு. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சென்னை நல்ல ஊரே இல்ல, அங்க நல்லவங்களே இல்லன்னு வாரு. அவர் போய் சொல்லியிருக்காரு. நீங்களா? நீங்க? நானே தான் அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினவன். என்ன? நீங்க அம்மனோட பக்த. நான் வரலன்னா அவங்கள நீங்களே அடிச்சு போட்டிருப்பீங்க. நீங்க நீங்க எப்படிங்க? அது எனக்கு இந்த பர்ஸ் கிடைச்சது. உள்ள பார்த்தா உங்க அப்பா பேர் இருந்தது. அதான் குடுக்கலான்னு வந்தேன். முதல்லயே தரிசனம் முடிஞ்சது. என்ன? அம்மன் தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அப்புறம் சென்னை ஒண்ணு அவ்வளவு மோசமான ஊர் இல்ல. நீங்க ஏன் அந்த ஊரை திட்டுறீங்க? அந்த ஊரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. ஆனா அந்த ஊரை பத்தி நான் இது வரைக்கும் தப்பா தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியலங்க. எல்லா ஊருமே நல்ல ஊரு தாங்க. எல்லாம் நல்லதா தெரியணும்னா நல்ல மனசு இருந்தா போதும். தக் 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 தக். முதல்ல சென்னைக்கு வந்து பாருங்க. நிச்சயம் அந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களை பொறுத்தவரை அது நல்ல ஊரா? நல்ல ஆளுங்க கூட பழக்கம் வழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லா இடமுமே நல்ல இடம் தாங்க. ஆமா, உங்களுக்கு அந்த ஊர்ல யாரையாவது தெரியுமா? என்னது? என் அத்தை அங்கதான் இருக்காங்க. அவங்களோட தான் போக போறோம். நானும் என்னோட அக்காவும். அங்க எங்களுக்கு வேற யாரையுமே தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் தெரியும். என்னதான்? இந்தாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம், இல்லனா ரொம்ப லேட் ஆயிடும். சீக்கிரம் தயாராயிட்டு வாங்க, இல்லனா ட்ரெயின் கிளம்பிடும். இந்த ஊரே ரொம்ப வித்தியாசமா இருக்குக்கா. நம்ம ஊர்லயும் நிறைய வண்டி இருக்கு. ஆனா இந்த ஊர்ல வண்டியை பார்க்கும்போது மயக்கமே வருது. எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. அப்படி என்ன அவசரம் எல்லாருக்கும்? என் பொண்ணுங்களா நல்லா கேட்டுக்கங்க. சின்ன வயசுல கொக்கோ விளையாட்டு விளையாடி இருக்கீங்கல்ல, அதே மாதிரிதான். இடம் கிடைக்கிற இடத்துல பூந்து பூந்து நடந்து போயிடணும். வாங்க. இதேதான். இந்த மாதிரி போயா போ போ. டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி கைய காட்டிட்டே ரோட கிராஸ் பண்ணிடணும். அங்க எங்கேயும் வேடிக்கை பார்க்காம நேரா வாங்க. என்ன இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுற? சீக்கிரம் வாங்க போலாம். அடக்க
கடவுளே, என்னடா இது? 2 பேரும் ஏன் அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இங்க எல்லாம் உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி சின்ன சின்ன தெருவெல்லாம் இருக்காது. சீக்கிரம் வாங்க. இப்படியே வண்டிங்க வந்துகிட்டு தான் இருக்கும். வேகமா வாங்க. இந்த ஊர்ல ரோட்டை கிராஸ் பண்ணணும்னா அப்படியே கைய காமிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணிடணும். சீக்கிரம் வாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. கொஞ்சம் பிரேக்கையும் யூஸ் பண்ணுங்க. ஷோ, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. உங்களால டிராபிக் ஜாமே ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. அடடா, என்ன பண்றீங்க நீங்க? வர்ற வண்டிக்கு கைய காட்ட சொன்னேன்ல, கைய காட்டுங்க. நிறுத்துங்க. வா. என்ன பண்றீங்க 2 பேரும்? உங்களால டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. வாங்க. கைய காட்டி வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தா அத கூட உங்களுக்கு செய்ய தெரியாதா? என்ன பொண்ணுங்க நீங்க? சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க. ஆட்டோவுல இப்படி சின்ன கதவு வச்சா என்ன மாதிரி ஆளுங்க எப்படி ஏற முடியும்? என்ன சரி போ, தள்ளி உட்காரு. அட, என்னடா இது? இங்க வந்துமே கீழே விழறல. எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துகிட்டே இருக்கா. இது ஒரு வியாதியா இருக்கும் போல இருக்கு. இந்த பாருங்கம்மா, இந்த ஆட்டோல 3 பேர் மட்டும் தான் உட்கார முடியும். எங்களை பார்த்தா உன் கணக்கு 4 பேரை தெரியுதா? வண்டி எடு, கொஞ்சம் வேகமா போ. நாங்க லட்சுமி நகருக்கு போகணும். வண்டிய ஒழுங்கா நேரா பார்த்து ஓட்டுப்பா. இந்த இடம் தான், இந்த இடம் தான். அப்படி திருப்பி நிப்பாட்டுங்க. போதும் 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 போதும். நிப்பாட்டு. போய்கிட்டே இருக்கிய. ஒரு வழியா வந்தாச்சு. இந்த பையையும் கொஞ்சம் எடுத்துக்கமா. என்ன கஷ்டம்ப்பா. ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, எவ்வளவு கொடுக்கணும் தம்பி? 200 ரூபா கொடுங்க. 200 ரூபாய் எதுக்கு கொடுக்கணும்? இரு, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. கொஞ்சம் இருங்க அத்தை. ஏன் இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்க? நாங்க 3 பேரும் பொம்பளைங்கன்னு பார்த்தாலும் இப்படி எல்லாம் செய்யறல்ல. இத பாருங்க மேடம், சும்மா வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்காதீங்க. வேணும்னா சொல்லுங்க, உங்களை ஃப்ரீயாவே டிராப் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கண்ணா. இந்த பணத்தை வாங்கிக்க. ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. உங்களால எனக்கு எவ்வளவு செலவு பாருங்க. நான் மட்டும் வந்திருந்தேன்னா பஸ்ஸ புடிச்சு அப்படியே பொறுமையா வந்திருப்பேன். இப்ப பாரு, ஆட்டோவுல ஏறி கஷ்டப்பட்டு. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்த சொல்லுங்க. வண்டியில நான் விழுந்தது கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறீங்க. அத்தை, என்ன 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன தூக்கி விடுங்களேன். ஒழுங்கா 2 பேரும் சாப்பிடுறது கிடையாது. அதனால உடல்ல பலமும் இல்ல. ஆண்டவா, இப்படி அவசரமா வண்டி ஓட்டுறதுக்கு என்ன அவசரம்? ஹாரன் சத்தம் கேட்கும் போதே நினைச்சேன். எனக்கு அப்பவே தெரியும் இந்த டப்பா வண்டியை ஓட்டிட்டு வருது நீதான்னு. வந்த உடனே ஓ முகத்தை பார்த்து தொலைச்சிட்டேனா நீ என்னென்ன நடக்க போதோ தெரியல. வாங்க போலாம். பிரியா, ஸ்ருதி, இங்க நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தாதான் தண்ணி வரும். வரும்போதே 2 பேரும் சீக்கிரம் குளிச்சிருங்க. இல்லன்னா இப்படி குளிக்காம சுத்திக்கிட்டே இருக்கணும். நாத்தத்தை யார் தாங்குறது? இப்படியே நின்னுகிட்டு இருக்காதீங்க, உள்ள வாங்க. ஸ்ருதி, இந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாக்கா, யாரு பாருங்க, எல்லாரும் ஏதோ அவசரமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆட்டோக்காரனும் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு நீ நல்லா புத்தி சொன்ன. புது இடத்துக்கு வந்திருக்குமே, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? எனக்கும் பயமா தான் இருந்தது. ஆனா உங்களுக்கு தான் தெரியும்லக்கா, எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. சரி சரி, வா நம்ம உள்ள போலாம். தண்ணி வருதோ இல்லையோ, அத்தை வாயில இருந்து திட்டு மட்டும் நல்லா வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம். மறுபடியும் சாப்பாடு விட்டுட்டு போறல? நீ இது சாப்பிட கூட இல்ல. எனக்கு டைம் இல்ல. என்ன நீ? உனக்கு வேலை முக்கியம், ஆனா உன் ஹெல்த் முக்கியம் இல்லையா? நீ ஏன் எப்பவும் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா, நான் உனக்காக உன் ஃபேவரட் டிஷ் செஞ்சிருக்கேன், ஆலு பரோட்டா. நீ எடுத்து வைக்கிறதுக்காக கொடுக்கல, நீ சாப்பிடணும். ஃபைன். ஆமா, நீங்க ஏன் இன்னும் டாக்டர் பார்க்க போல? உனக்கு என்ன பார்த்தாலே டாக்டர் ஞாபகம் தான் வருமா? சில சமயம் நல்ல விஷயங்களை பத்தியும் பேசணும். அக்கா, இவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்க ஸ்பெஷல் டாக்டர்ஸ், புரியுதுங்களா? உங்க கால் வலி குறையத்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ண போறாங்க. அதனால சும்மா டயத்தை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு தயவு செஞ்சு ஹாஸ்பிடலுக்கு போங்க.
அதுவும் இல்லாம மாமா வந்தாருன்னா அப்புறம் அவ்வளவுதான். சரி சரி, தயவு செஞ்சு உன்னோட ஸ்பீச் தெரப்பி நிறுத்து. கோயிலுக்கு போன பாட்டி இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு வீட்ல பூஜை இருக்கு. என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரேன். சாரிக்கா, இதுக்காக எல்லாம் என்னோட வேலையை விட்டுட்டு வர முடியாது. நான் வர முடியாதுன்னு பாட்டிக்கு சொல்லிடுங்க. கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் உன்கிட்ட போய் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். அட கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு பூஜைக்காக நான் பிரசாதம் செய்யணும். இது வேற யார்கிட்டயும் ஒப்படைக்கவும் முடியாது. சின்ன, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ பேசினதுல எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன். தண்ணி வராதுங்கிறதுனால ரூம் கூட சுத்தம் செய்யல, குளிக்க போயிட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா, சென்னையில இப்படியே போச்சு. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அத்தை டீ எடுத்துக்கங்க. என்ன செய்வேன், உடம்பெல்லாம் வலிக்குதே. என்ன டப்பு டப்புன்னு ஒரே சத்தம். கொஞ்ச நேரம் வந்து இப்படி உட்கார மாட்டியா? அத்தை, கரண்ட் வந்துருச்சா இல்லையான்னு பாக்குறேன். இங்க அவ்வளவு சீக்கிரமாலாம் கரண்ட் வராது. அது விழுதாத புடி. வந்த இடத்துல டமால். நீங்களும் அப்படித்தானே விழுந்தீங்க? எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னை எதிர்த்து சாரி அத்தை. ஏன்டா அப்படி இருக்கியோ? அம்மாடி பிரியா, போன் யார் பண்றாங்கன்னு போய் பாருமா. போ. சரிங்க போய் போன் எடு. அப்பா, நல்லபடியா போய் சேர்ந்தீங்களாமா? நாங்க நல்லபடியா வந்துட்டோம்ப்பா. அப்பதானே அத்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்புறம் ஸ்ருதி எப்படியமா இருக்கா? அவளை கவனமா பாத்துக்க. அவ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா. ஆனா நீ அவளோட அக்கா இல்ல. அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுதான். புரியுதா? எல்லாரையும் அவள மாதிரியே நல்ல மனசா இருக்கிறவங்களா நினைச்சுக்கிறா. அக்கா, போனை கொடுங்க. அடிய மகாராணி, அவளோட அப்பா போன் பண்ணியிருக்காரு. அவளை கொஞ்சம் நிம்மதியா பேச விட. அக்கா, போனை கொடுங்க. எப்படி இருக்கீங்கப்பா? இன்னைக்கு யார் கடையை திறந்தா? நான் தான் திறந்தேன். வேற யார் திறக்க போறாங்க? இது என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையா? அப்புறம் ஜிலேபிக்கு சக்கரப்பாக ரெடி பண்ணனே, அதை எடுத்துக்கிட்டீங்களாப்பா? அதான் போட்டம்மா. கொஞ்சம் இரு, அம்மா வந்து காப்பாத்தி தரேன். ஹலோ அம்மா. இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களாமா? அம்மா, நீங்க சும்மா டேபிள்ல நகத்தை வச்சு எதையும் வரைய வேண்டாம். அம்மா, அம்மனுக்கு பிரசாதம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டீங்களா? நான் பேசுறத கேக்குறீங்களா அம்மா? சின்ன வயசுல இருந்து நீ பேசுறத கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அம்மனுக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு. இப்ப நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காது. அமைதியா இரு. சரிம்மா. என்னாச்சு? திடீர்னு அமைதி ஆயிட்டு திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன? எனக்கு உங்க ஞாபகமா இருக்குமா? சரி, பில் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. பிரியா கிட்ட போனை கொடு. என்ன பொண்ணு இவ. இங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம், ஆனா இவ கண்ணுல மட்டும் அருவி மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. பண்ண தப்ப நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்ல. சரி சரி, போ. போய் அந்த ரூம சுத்தம் பண்ணி வை. 2 பேரும் அங்கதான் தங்கணும். போமா பிரியா, நீயும் போய் உன் வேலைய பாரு. வா.
இது ரூம் மாதிரியே இல்ல, மியூசியம் மாதிரி தோணுது. பாத்து போக்கா, எங்க இருந்தாவது ஏதாவது வந்துட போகுது. என்ன செய்யறது ஸ்ருதி? நம்ம தானே இதை சுத்தம் பண்ணி ஆகணும். சரி, நம்ம வேலை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஒரு நிமிஷம். சாமி சிலையை இங்க வச்சாச்சு. இனிமே மத்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தா அழகான புறா விதைகளை சாப்பிட்டுட்டு போறத பார்க்க முடியும். ஆனா இங்க எங்க பார்த்தாலும் குப்பைதான். அக்கா, ஒரு நாள் இப்படி வாழ்க்கை மாறி போயிடும் நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் விடு ஸ்ருதி. நடந்ததுல உன் தப்பு எதுவும் இல்ல. எனக்கு தெரியும். ஆனா வெறுக்கானே அவன்தான்க்கா. அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அவன் பேரை நான் மறந்துட்டேன். அது எது வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஸ்ருதி, யோசிச்சதெல்லாம் போதும், அமைதியாரு. நான் ஒண்ணு சொல்லவா? உன் கோவத்தை எல்லாம் சேகரிச்சு வச்சோன்னா இந்த ஊர்ல கரண்ட் பிரச்சனையே இல்லாம போயிடும். அப்ப அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, கொஞ்ச நேரம் அமைதியா அங்க உட்காரு. அக்கா, இந்த போர்வையில நிறைய மண் இருக்கு. இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, என்னாச்சு அத்தை? ஆஸ்மாவா? அத்தை, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப என்ன பண்ண? பம்பா, பம்ப் எங்க இருக்கு? ஹால்ல இருக்கா? ஸ்ருதி, அத்தை, 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 இது வேலை செய்யல. இப்ப என்ன பண்ணலாம் ஸ்ருதி? அக்கா, நீங்க அது கூட இங்கே இருங்க, சரியா? நான் போய் பம்ப் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்ருதி, சீக்கிரம் வந்துடு. அத்தை, ஆண்டி, இங்க மெடிக்கல் ஷாப் எங்க இருக்கு? பார்க் பக்கத்துல இருக்குமா? அந்த இடம் எங்க இருக்கு? இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் 1 கிலோமீட்டர் போகணுமா? சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. ஆட்டோ, ஆட்டோ, நில்லுங்க, நில்லுங்கங்கறல. என்ன மன்னிச்சிரு தாயே. கேட்காம இன்னொருத்தங்க வண்டியை எடுக்க கூடாதுதான். ஆனா ஆபத்துக்கு பாவம் இல்ல. அட, அது என்னோட ஸ்கூட்டர். நான் பாதி வழியை கிராஸ் பண்ணிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சார், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த பொண்ணோட வீடியோ நீங்க நியூஸ் சேனலுக்கு அனுப்புனீங்களே, அந்த பொண்ணு அவமானம் தாங்காம இந்த ஊரை விட்டே போயிட்டா. தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு. ஆபத்துங்கிறதுனால தான் சொல்லாம கிளம்ப வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஹலோ, ஹலோ ஸ்ருதி. சொல்லுங்கக்கா. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அது வந்து பக்கத்து வீட்ல அங்கிள் இருக்காருல்ல, அத்தைக்கு பம்ப் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரிக்கா, ஆனா நான் போய் புது பம்ப் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே, பாய்.